ஹலோ கைஸ், வெல்கம் டு கியூட் சப்ரி. நாங்கள் இன்றைக்கி எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நாங்கள் எக்ஸிபிஷன் போகிறோன்ட்டு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசுந்தலில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, ட்ராகன் வேர்ல்டுன்னு. சரி வாங்க உள்ளே போகலான்னு போய் பார்த்தேன். நிறைய ட்ராகன்லாம் இருந்துச்சு. அதில் இந்த ஃபஸ்ட்டு ட்ராகனு தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் என் தம்பி பார்த்துட்டு குஷி ஆகிட்டான், டான்ஸ் ஆடிட்டு இருந்தா பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5000 பேர் யார் வராங்களோ அவங்களுக்கு வண்ண மீன்கள் ஃப்ரீயாங்க. நாங்கள் போய் சரி வாங்கலான்னு சீக்கிரமாகவே நாங்கள் வந்தோம். ஆனால் இது ஸ்டார்டிங் 11 o'clockன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அவங்க நாங்கள் 11 o'clock கரெக்டாக வரோம், இல்லைங்க 4 o'clock தான் ஓப்பனு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிக்கெட் வாங்கினோம். அதுவும் பாதி கிழிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. அப்புறம் இந்த டைனோசர் பார்த்துட்டே இருந்தேன், நல்லா இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மீன் வாங்குகிற இடத்துல தான் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதனால தான் கேமரா ஆட்டி எடுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் என் தங்கச்சி. இவங்க என் தங்கச்சி. அப்புறம் இவங்க எங்கள் அக்கா. அப்புறம் இவன் என் தம்பி. என் தம்பி டைம்ஸ் ஃபார் ஸ்ரீஹரின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அப்புறம் என் தங்கச்சி யூடியூப் சேனல் மஹி ஸ்ரீ சேனல் 1010ன்னு வச்சுருக்காங்க. அவர் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கியூட் சப்ரி வச்சுருக்கேன்னு. அப்புறம் ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டியில் நான் போட்டிருப்பேன், எந்த சேனல் உங்களுக்கு பிடிக்குன்னா அதில் கியூட் சபரி, அப்புறம் டைம்ஸ் ஃபார் ஸ்ரீஹரி, அப்புறம் மஹி ஸ்ரீ 1010 போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு எல்லாரும் டைம்ஸ் ஃபார் ஸ்ரீஹரி தான் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் ஃபிஷ்ஷு பாருங்கள், கலர் மீன் கேமராவில் கிளியராக தெரியாது. அவங்க எடுக்கக்கூடாதுன்னாங்க, இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் உங்களுக்காக. எல்லாரும் கை நீட்டிகிட்டு இருக்காங்க, டிக்கெட்டு நீட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க என்னடான்னு. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன். நம்ம கேமராவை பார்க்குவோம், எல்லாமே இங்கே திரும்பிடுச்சு. அப்புறம் அந்த லைட்டு விட்டு எரியுது நம்ம கேமராவை பார்த்த உடனே. சரி வாங்க நம்ம கூட்டத்தில் அப்போ அங்கிட்டு போகலாம். போச்சுடா, மாட்டிக்கிட்டேன். காய் சரியா காப்பாற்றுங்க. இவங்க தான் எங்கள் அக்கா. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா தான் வாங்க போகிறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நானும் என்ன வாய்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். நானும் எதோ யோசிச்சு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்காக. ஸோ லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த கேமரா இப்படி ஜூம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துட்ருங்க எல்லா டைனோசரையும். அதுக்கப்புறம் இந்த ஷெட்டில் செம்மையாக இருந்துச்சு. பின்னாடி போஸ்டர் போட்டிருந்தாங்களே, அது செம்மையாக இருந்துச்சு. இதுதான் வாயை பொழந்துக்கிட்டே இருக்கு. என்ன மீன் வாங்கிட்டீங்களாக்கா? இன்னும் லைட்டு நின்றுச்சு கைஸ், விட்டு எரியுது கைஸ் லைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கலாம், நிறையா ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி வியூ வச்சுக்கோங்க ஃபோனை. அவள் என் தங்கச்சியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க யூடியூப் சேனலில் போகிறதுக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் ஃபோனில் செக் பண்ணி பாருங்கள் அவங்க வீடியோ. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம நிறைய இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சுங்க. இதுதான் கலர் ஃபிஷ்ஷுங்க. இதே மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இதுக்குள்ளே ஆமை இருந்துச்சு, டாட்டாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது டூப்ளிகேட்டாக இல்லை ஒரிஜினலாகனே தெரியல. அப்புறம் நம்ம டைனோசர்ஸை பார்க்கலாம். இது தலையை ஆட்டிக்கிட்டே இருக்குது, வாயை திறந்துக்கிட்டே இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வால் ஆட்டுதை பார்த்தீங்களா, காமெடியாக இருக்குது. அப்புறம் இது ஸ்டாச்சுவாக நின்றுச்சு, நம்ம கேமராவை பார்க்குவோம். சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, எதுக்குன்னு தெரில. இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வண்ண மீன்கள் வாங்குறதுக்கு. வாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா திருப்பியை காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ரியலிஸ்டிக்காக சவுண்டெலாம் வந்துச்சுங்க, பின்னாடி ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, முட்டையிலேருந்து வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா டைனோசரு. இது தலையாட்டிக்கிட்டே இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க, பிடிக்கலனா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க.
அதே மாதிரி இங்கே ஒரு டைனோசர் பறக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது பேர் என்னன்னு தெரில, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஸ்டாச்சுவாக இருக்குது. இதுவும் ஸ்டாச்சுவாக தான் இருக்குது, தூங்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே நிறைய ஃபிஷ் இருக்குங்க. திருப்பி இந்த வியூக்கு வந்துடுங்க. சாரி கைஸ், நான் இப்படி எடுத்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ என்னை மன்னிச்சிருங்க. அவசரத்தில் என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. உங்கள் இந்த கூட்டத்தில் நெரிச்சல்லாம் போய் நான் அவங்க எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. எல்லோரும் என்னை குறுன்னு பார்த்தாங்க. முக்கியமாக இந்த பாப்பா குறுன்னு பார்க்குறாங்க கைஸ், ஏதோ வீடியோ எடுக்காத மாதிரியே. அப்புறம் நிறையா ஃபிஷ்ஷெலாம் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு வீடெல்லாம் இருந்துச்சு பக்கத்துலேயே. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புத்தர் இருக்கார், நிறைய இருந்துச்சு திங்ஸ். அப்புறம் குட்டி வீடு மீனுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த கிளாஸ்லாம் செம்ம மீன்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க நிறையா மீன்லாம். அதுவும் அந்த ஸ்டோனோட அந்த கலர் வைப்ரேட் ஆகுதுல்ல, அதோட செம்மையாக இருந்துச்சு கைஸ். அப்புறம் எல்லா மீனையும் நான் இங்கே எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் போகும், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓட்டைக்கு நான் பாஸ் பண்ணுறதுனால நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் சீனை. அதுக்கப்புறம் எனக்கு சரியாக எடிட் பண்ண வராது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சமாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். திருப்பியும் போகிற டைம் வந்து சரி லாஸ்ட்டாக காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லி வச்சிட்ருக்கேன். அப்புறம் என் அக்கா, தம்பி, என் தங்கச்சிலாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஷ்ஷும் வாங்கிட்டாங்க. அப்புறம் சரி வாங்க வெளியே போகலான்னு பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு வந்து இங்கே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ராகன் வேர்ல்டு ஆனால் நான் கம்மியாக தான் இருந்துச்சு கைஸ் டைனோசர்ஸ். ஆனால் எங்கள் அம்மாலாம் இன்னும் உள்ளே இருக்காங்க. இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. மொத்தம் 7 இருந்துச்சுங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து உடனே இறந்துருச்சு. அங்கே பாருங்களேன், ஒரு தம்பி வந்து எப்படி சேட்டப் பண்ணுறானே, தட்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மீனை பயப்படுது. ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்க வந்தாங்கன்னா டேங்க் உடைக்கிற மாதிரி போனாங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் காசு கொடுக்கணும். அப்புறம் நீங்களே தான் பார்த்துக்கணும் சின்ன பசங்களை என்ன பண்ணுறாங்க, கூடயே இருக்காங்களா இல்லையான்னு. அப்புறம் இந்த ஸ்பீக்கரில் தான் கைஸ் சவுண்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு பயங்கரமாக. அதை வந்து நான் கொடுக்கலான்னு பார்த்தேன், கிளியராக இல்லை அவ்வளோலாம். ஸோ அதனால சரி வேணான்ட்டு நான் விட்டுட்டேன். அதுவும் முக்கியமாக எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைம் போயிடுச்சுங்க. நாங்கள் 5 o'clock வந்தோம். ஆனால் 5:30 ஆயிடுச்சு இங்கேருந்து கிளம்புறதுக்கு. அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் அது மேலே ராட்டனை கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்ம இந்த மஹாலுக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நிறைய அந்த காலம் காசெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் 1 ரூபா நோட்டுலாம் இருக்கும்ல, நம்மளை காயினில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் 1 ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டுன்ட்டு 2000 ரூபா நோட்டில் இருக்குங்க, 1000 ரூபா நோட்டில் இருக்குது, 1 ரூபா நோட்டு. சில்லற காசு இதுதான் கைஸ் 1000 ரூபா நோட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் சரி இங்கே எதுக்கு பார்க்குறது அப்படின்ட்டு நான் உள்ளே போகலான்னு நாளுக்கு முன்னாடி போயிட்டுருந்தேன். நான் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே காணோம். அப்புறம் இதுக்கு உள்ளே போய் சுற்றி வந்துட்டு தான் கைஸ் அப்படி போக முடியும். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா உள்ளே போனோம். பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே வரல. அப்புறம் சரி நானும் தெரியாமல் இப்படி போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரேம்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய ஃப்ரேம்லாம் போட்டிருந்தாங்க. காலாண்டர் இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே. அப்புறம் இது வந்து ஃபேன் ஹைட்டாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் துடைக்கலாம் அந்த இது. அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு கைஸ். அப்புறம் திருப்பதி பார்த்தீங்களா. அப்புறம் அவங்க செஞ்சு காமிப்பாங்க, அந்த வீடியோ நான் போடுறேன். இந்த இதுதாங்க ஃபேன் டஸ்டர் தான் காமிக்கிறாங்க பாருங்கள். ஃபேனு அதுலலாம் நீங்கள் துடைச்சிக்கலாம், வாஷிங் மிஷின் சைட்லலாம் நீங்கள் துடைச்சிக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹைட்டர் வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அங்கனையே நின்றுட்டு இருந்தாங்களா. சரி என்ன தான் பண்ணுறாங்க, நாங்களும் திருப்பி போயிட்டோம்.
அப்புறம் வெளியே நின்று பார்த்தா எங்கள் பெரியம்மா என் சித்திலாம் இது வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கால காசுலாம் பார்த்தீங்களா, ஒரு வேளை இது ஃப்யூச்சரில் கிடைக்காம போயிடுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் இது 5 ரூபா காசு எப்படி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இது ஓட்ட காயின் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த ஓட்டு வழி அந்த சைடு போயிடலான்னு பார்த்தேன். நம்ம குட்டீஸ்லாம் வந்துடலாங்க. ஆனால் எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா, என் சித்தி எப்படி தான் வருவாங்களோ. நான் என் பெரியம்மா சித்தியெல்லாம் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் அங்கேயே டேரா போட்டாங்க. சூப்பரு, இனிமேல் நம்ம ரைடில் உட்காந்த மாதிரி தான் அப்படின்ட்டு போயிருந்தோம். அப்புறம் நான் 1000 ரூபா நோட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சும்மா விளையாட்டுருந்தேன் கைஸ். நிஜமலையெல்லாம் நான் எடுக்கலை, சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன் எடுக்கிற மாதிரி. அப்புறம் இது 1 ரூபா கோயினில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த வியூவில் ஒரு எங்கள் அம்மா எடுத்தாங்க, எடுக்க சொன்னாங்க எங்கள் அம்மா. அதனால தான் நான் இப்படி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி வியூவில் எடுத்துகிட்டு இருந்தேன். செவுத்துலலாம் நிறையா காசெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க கவரில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க உள்ளே போகலான்ட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் அம்மாவை எங்கே சபரி போகிறேன்னாங்க. சரிம்மா நான் எங்கேயோ போகிறேன்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மாவும் வாங்கிட்டாங்க வெற்றியாக. எவ்வளோன்னு தெரில, எவ்வளோக்கு வாங்கினானே தெரில. ஆனால் ஓட்டையாக இருக்குது காசெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காயினில். ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்தால் காயின்ஸ்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஊர் காசு தான் ஃப்ரெண்ட்ஸ், பழைய காசு. மிஸ் இப்படி அவங்க கூட சொன்னாங்க கடைக்காரங்க, மிஸ் எல்லாம் கேட்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கம்பிலாம் வச்சுருந்தாங்க சைடில். அதுக்குள்ளே புகுந்து போகலான்னு பார்த்தேன். அப்புறம் இப்போ அங்கேருந்து வாட்ச்மேன் அங்கிள் அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, சுற்றி தான் போகணும் அப்படின்ட்டாங்க. அதனால நானும் பார்த்துட்டே இருந்தேன், எப்போதான் கிளம்புவாங்கன்ட்டு. அப்புறம் அந்த சைடு பாட்டு சவுண்டு தாங்க காய்ஸ் அதிகமாக கேட்டுருந்துச்சு. அப்புறம் நிறையா கடையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்காவை பார்த்தீங்களா ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் வாங்குறாங்க 1 மணி நேரமாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது வேற இங்கேயே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த காசு. அது எங்கள்கிட்ட கேட்குறாங்க வாங்கலாமா வேணாமான்ட்டு. அப்புறம் காசு வச்சுருக்கோம். அப்புறம் நாங்கள் உள்ளே போகிறோம். திருப்பியும் அந்த ஃப்ரேம் இடத்துல நிறைய கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி போகலான்ட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இது திரும்பவும் இந்த அங்கிள் பண்ணுறேன்னாங்க. அது நாங்கள் வேடிக்கை பார்க்காம நட சபரி அப்படின்ட்டாங்க. அப்புறம் இங்கே நிறைய காய்கறி அறுக்கிறதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த கடையில் வந்து ப்ளோ பண்ணால் கலர் வருமா. இது வந்து பேக்கெட் வந்து என் ஃப்ரெண்ட் வச்சுருந்தான். அவன் பேர் வந்து அபிமன்யு. சரி நம்ம பக்கத்து கடையை நம்ம காமிக்கவே இல்லைன்னு காய்கறி அறுத்துட்டு இருந்தாங்க. எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோலையே நான் நல்லா கவர் பண்ணியிருப்பேன் இது என்ன ப்ராடக்ட்னு. நீங்கள் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த அங்கிள் பண்ணுறது தான் கைஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அவர் ப்ளோ பண்ணும்போது கலர் வந்துச்சுங்க. அந்த அவங்க பேக்கெட்டில் கொடுக்குற ஸ்கெட்ச் மட்டும் தான் இல்லையா, எல்லா ஸ்கெட்சிலையும் நம்ம பண்ணலாமா. அப்புறம் இவர் வந்து பைக்கில் பண்ணலான்னு ப்ளோ பண்ணி பண்ணுறாரு பாருங்களேன், எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கீழே ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்புறம் அழிச்சாலும் அழியாதாமா, அவ்வளோ இதான். அப்புறம் அவர் வந்து வேணுமா தம்பி அப்படின்னு என் தம்பிகிட்ட கேட்டாங்க. வேணான்ட்டு சொல்லிவிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கடையில் பார்த்தா என்னதுன்னு கூட்டமாக இருந்துச்சு நிறையா. என்னன்னு பார்த்தா நாங்கள் 3 இயர்ஸ் பிஃபோர் திண்டுக்கல்லில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. நான் வந்து எல்கேஜி படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எக்ஸிபிஷன் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க திண்டுக்கல்லில். அப்போ வந்து நாங்கள் போகும்போது இந்த ஸ்பாஞ்ச் இருந்துச்சு. பெட்ரோல்லாம் ஊற்றி நெருப்பு காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த திண்டுக்கல் எக்ஸிபிஷனில். அப்பயும் அந்த ஸ்பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகலை. அது மாதிரி தான் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சாங்க. நான் தொட்டு கூட பார்த்தேன், ஒரு ஆயிலும் இல்லை. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் 3 வருஷத்தால் அது உழைக்குது கைஸ். அவர் பக்கத்தில் வாட்ச் கடை இருந்துச்சு. அங்கே வந்து எனக்கு பிடிச்ச நிறைய வாட்சஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து பார்த்துட்டு இருந்தேன், இவனுக்கு பேட்மேன் பிடிக்கும்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி எங்கள் அக்காலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச பேட்மேன் வாட்செல்லாம் தொட்டுட்டு
சரி வாங்க நடக்கலான்னு போயிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கடையில் பார்த்தா ஒயிட் ஷர்ட்ல எல்லாம் கரை விழுந்துருச்சுன்னா அது போகிறதுக்கு வந்து லிக்விட் ஆமாம். அப்புறம் இங்கே ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு, இங்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு கேமராவை திருப்பிட்டேன். அப்புறம் அவ பார்த்தோன்னா நம்ம அங்கேயே நின்றுட்டு வாங்க தரணும்னு கேட்போம்ல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது நைட்டிஸுங்க அப்படியே கேமரா வாங்கிட்டு திருப்பி. ஆமா எனக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கும், இப்பெல்லாம் பிடிக்கும். 90s கிட்ஸுங்க அப்படியே சூப்பரா புளி முட்டை குச்சி ஐஸ்ல இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிகரெட் சாக்லேட்டு, அவர் நிறைய சாக்லேட் இருந்துச்சு. அப்புறம் இந்த புளி ஜாம் தான் எங்களுக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்த்தோம், ரொம்ப கெஞ்சிலாம் கேட்டோம், வேணான்ட்டாங்க. அப்புறம் கடைசியில் எங்களுக்கே தெரியாமல் வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து சர்ப்ரைஸாக காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த எது எடுத்தாலும் 20 rupees தாங்க. ஆனால் ஒன்று சாக்லேட் மட்டும் வந்து 30 rupees தாங்க. அது சாக்லேட்டுன்னு சொல்ல முடியாது, அது தலைக்கும் தேய்க்கலாம். அது ஹெல்த்தியானது, தலைக்கு தேய்ச்சா முடிக்கலாம், அது நல்லது காய்ஸ். அது காமிப்போம், வெயிட் பண்ணுங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் புளிஜாம் வேணும்னு எங்கள் அம்மாட்ட கை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்க. அசிங்கமாக போச்சுக்குமாரு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் பெரியமாட்டெல்லாம் கெஞ்சி பார்த்தேன், வேணான்ட்டாங்க. தொட்டாங்கல்ல அதாங்க அது. ஆமாம், அதுதான் எங்கள் பெரியம்மா தொட்டிருக்காங்களா, அது வந்து தலைக்கும் தேய்க்கலாமா, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லதாமா. அப்புறம் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கடைக்காரவங்க கிட்ட, நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க எப்படா சாக்லேட் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு, ஆனால் நிஜமாலே கொடுத்தாங்க கைஸ். ஏன்னா என்னன்னா ஒன்றும் இல்லை கைஸ், அவங்க வந்து நாங்கள் அந்த காயின்ஸ் வச்சுருந்தோம், அந்த காயின்ஸை பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கே வாங்குனீங்க, எங்கேயா வித்துட்டு இருந்துச்சுன்னு. அதனால ஃப்ரெண்டாகவும் அவங்கள்ட்ட நாங்களும் நல்லா பேசுவோம். அவங்க எங்கள்கிட்ட ஒரு சாக்லேட் அந்த ரவுண்டாக இருக்குல்ல ஒரு தட்டு மாதிரி ப்ரௌன் கலரில், இந்த சாக்லேட் எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் கைஸ். நானும் பக்கத்து கடையில் பெட்டி கடை இருக்கேன், அங்கே போய் நான் ஜாலியாக வாங்கி சாப்பிடுவேன். அப்புறம் வந்து அந்த புளி ஜாமுக்கு அடுத்து வந்து சிகரெட் இருந்துச்சு, அது வாங்கலான்னு பார்த்தேன், வேணான்ட்டு எங்கள் அம்மா வேணான்ட்டாங்க. அதனால நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் சரிம்மா வீடியோவில் காமிக்கிறேன்ட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அங்கே பிளாக்ல தட்டு மாதிரி இருக்குல்ல, இதுதான் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க, செம்ம புளிப்பாவும். உங்களுக்கு பிடிக்குமா? இழந்து வடைன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தர் புளிஜாம காமிச்சுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட. அப்புறம் கோல்டு காயின் சாக்லேட்லாம் இருந்துச்சு, அதை நேற்று சாப்பிட்ருக்கேன். ஆமா, நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நான் ஆயிலா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த சைடு எந்த கடையும் இல்லை, அந்த ஒரு கடை ஸ்டால் இருந்துச்சு, நாங்களும் ஏறணும். அப்புறம் ஸ்டெப்ஸ் வந்துச்சு, நாங்கள் மேலே ஏறினோம். அக்கா ஜிம்மிக்கு இருக்குக்கா, நம்ம வாங்கலாமா? போச்சு எப்படியோ ஜிம்மிக்கே பார்த்துட்டாங்களா, ஆஃப் 1 மணி நேரம் ரைட்ல ஏறின மாதிரி தான். ஜிம்மிக்கு பார்த்தோன்னு வாங்காம விட மாட்டாங்களே. வாங்க ஜிம்மிக்கு பார்க்கலாம், இதுல எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் கைஸ், நம்ம ரைட்ல போகும்போது 10 மணிக்கு தான் நாங்க ரைட்ல போவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது நல்லா இருக்கு, கலர்ல இருக்குது. ஆனா வாங்கி தரல கொடுத்து இருக்கும்க்கா. என்ன ஒரு அதிசயம், அதனாலதான் மேகமூட்டமா இருக்கா. போச்சேடா, என்ன ஒரு அதிசயம், ஜிம்மிக்கு பார்த்துட்டு வாங்காம வராங்களே. இல்லையே ஒன்று வாங்கிருக்கமே. அச்சோ. அப்புறம் இங்க நிறைய ஸ்டேஷனரிலாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஊதுனா கூக்குன்னு சவுண்ட் வரும்ல, குருவி மாதிரி, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல ஊறுகாய் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே கியூட்டா ஏதோ இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல, மரக்கட்டையில செஞ்சிருந்தாங்க, பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க மரக்கட்டையில. அதுக்கப்புறம் வந்து சீப்பெல்லாம் மரக்கட்டையில இருந்துச்சு. அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற டாய்ஸ் எல்லாம் மரக்கட்டையில இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இது பண்றது இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு கைஸ், நிறைய இருந்துச்சு. அப்புறம் வந்து இது சாண்ட், அப்புறம் யோயோலாம் இருந்துச்சு. அது எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச கேட் தான் இருக்கு, ஆனா அந்த கடைசியில வாங்கல. அதுக்கப்புறம் வந்து இது பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு? இது நான் பார்க்கவே இல்லை. எங்க அம்மாட்ட ஹெல்ப்புக்கு கேமரா பிடிச்சு நான் காமிக்கலான்னு வச்சிருந்தேன், ஆனா கடைசியில கைஸ் சொதப்பிருச்சு, ஒண்ணுமே தெரியல. சாரி கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க அதை பார்த்துட்டு
இந்த மாதிரி இருந்துச்சு உள்ள நிறைய. இதுக்கு முன்னாடி இங்க தஞ்சாவூர்ல வாங்கியிருந்தோம். ஆமா அது கீழே திருகிற மாதிரி இருந்துச்சு தஞ்சாவூர்ல. ஆனா இதுல இப்படி இல்ல. நீங்க தஞ்சாவூர் கோயில் போயிருக்கீங்கன்னா ப்ரௌன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சாண்ட் கிளாக் இருந்துச்சு. அப்புறம் சாண்ட் கிளாக்ல இருந்துச்சு. எங்க மேம் சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க கூட்டமா தான் கைஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாளே. 28ல இருந்து ஜனவரி 1 வரையும் இந்த எக்ஸிபிஷன் இருக்காமா. நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். மோதிரம்லாம் இருந்துச்சு, அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சு. தம்பி கையில எல்லாம் எடுக்க கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சிவன் இருந்தாரு, அப்புறம் பக்கத்துல நந்தி, அப்புறம் விநாயகர் நாங்கள் வீட்டில் வச்சிருக்க மாதிரியே இருக்காரு. ஆனால் கண்ணு வாயெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து ஏதோ ஜெய்ப்பூர் பேங்கிள்ஸ், ஆனால் நாங்கள் வாங்கலை. அதான் கைஸ் எதுவுமே வாங்கல. பேங்கிள், ஜிமிக்கி, ஸ்டேஷ்னரி எதுவுமே வாங்கல. ஓ மை காட். அதுக்கப்புறம் வந்து இது சும்மா பார்த்துட்டு இருந்தோம் என்னடா இருக்குன்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி தொடாதீங்க, எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னாங்க. அசிங்கமா போச்சுக்குமாரு. அப்புறம் இதான் ஜெய்ப்பூர் பேங்கிள்ஸ் நாங்கள் வாங்கலை, அவ்வளோக்கா இது இல்லை. இல்லை நான் வாங்கினேன் டான்ஸ்க்காக. ஆமாம் நான் பார்க்கலாம், நீ கூட கவரில் வச்சு. எங்கள் அக்கா வந்து பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறாங்க, அதனால. அப்புறம் என் தங்கச்சி ஆடுறாங்க, சும்மா ப்ராக்டிஸ் மட்டும்தான். எங்கள் அக்கா வந்து மலேசியாவும் துபாயும் போயிருக்காங்க ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கொல்கத்தா போக போகிறாங்க, நேபாள் அடுத்து போக போகிறாங்க ஃப்ளைட்டில். நான் பெருமையாக சொல்லுவேன், எங்கள் அக்காவுக்கு இருமல் வந்துருச்சு. பாருங்க கைஸ், எல்லாம் பவுச் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ரிங்லாம் இருந்துச்சு கைஸ். ஆமாம், அதுவும் ராசிக்கு ஏற்ற மாதிரிலாம் ரிங் வித்துருந்தாங்க கைஸ் ஒரு இடத்துல. ஆனால் அதை இவன் போய் தொட்டா உடனே அந்த பாட்டி திட்டி விட்டாங்க, தம்பி தொடாம பாரு அப்படின்னு. அப்புறம் BTS லவர் பர்பிள் கலர் ஹார்ட். ஆமா ஆமா, நான் கூட இன்னொன்னு வாங்கினேன், ஒரு பேனா மாதிரி. BTS லவர்ஸ் பர்பிள் கலர் ஹார்ட் கமெண்ட்ல ஆர்மின்ஸ் போடுங்க. ஆமா, BTS ஆர்மி பர்பிள் கலர் ஹார்ட் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இருந்துச்சு, அது தண்ணில போட்டா இதான் வருது, பொம்மை வரும். ஆமா டேப்லெட் அது இருந்துச்சு, அதுவும் ஒன்று வாங்கினோம். அப்புறம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் டப் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த வீடியோக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம் டப்பிங்கு. இது வந்து நான் எந்த ஆப்ல வந்து எடிட் பண்ணேன்னா விட்மா அந்த ஆப்ல தான் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாக்குற எல்லா ஷார்ட்ஸ்லயும் நீங்க நான் சின்சன் போடுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இது பண்ணி. அப்புறம் ஸ்ப்ரிங் இருந்துச்சு, அப்புறம் நான் ஒன்று எடுத்தேன், அது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது எதுவும் இதுக்காக. அப்புறம் டார்ச் லைட் சின்னதா. அதுக்கப்புறம் பாப்பெட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் ஸ்பின்னர். அப்புறம் ஸ்மைலி பால் தலைகளாக இருந்துச்சு. அப்புறம் சிங்க் தைக்கிறது, அப்புறம் பாம்புலாம் இருந்துச்சு கைஸ். நாங்களே பயந்துரும் கைஸ் திடீர்னு. அது தொங்க விட்டுருக்க பாம்பு நான் பார்க்கல கைஸ். இவங்க கூப்பிட்டு காமிக்கறாங்க அம்மா. அப்புறம் இது செவுத்துல ஒட்டிட்டு வரதா கைஸ். பாத்தீங்களா சின்ன குழந்தைகள இப்படி நல்லா இருக்குல फ्रेंड्स பார்க்கலையே. அது அந்த சவுண்ட் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா செமையா இருந்திருக்கும் फ्रेंड्स. அதுக்கப்புறம் வந்து நிறைய இருந்துச்சு இவங்க கிட்ட. அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு முருகன் வேல் இருந்துச்சு. அப்புறம் சேர்லாம் கம்பி போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க ரைட்ஸுக்கு போகலான்னு சீக்கிரமா போயிட்டு இருந்தோம். அதான் இங்க பாத்தீங்களா 3D ஷோ. இந்த அக்கா பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆசையா இருந்துச்சு, பட் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்து இல்லை, எங்களுக்கு வந்து இது நிறைய டைம் போயிருக்கனால அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை போகிறதுக்கு. ஆமாம் கைஸ், நீங்களும் இந்த மாதிரி 3D மூவி பார்த்தா ஆன வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்களா? நாங்களும் அப்படி தான் பார்த்தோம். ஆனால் நிறைய டைம் போயிருக்கோம், அதெல்லாம் மண்டையில் இல்லாமல் அது ஏதோ சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கமெண்டில் வந்து உங்களோட நேம் சொல்லுங்கள். நாங்கள் நேம்லாம் ரீட் பண்ணுவோம். நேம் ரீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உங்கள் ஷார்ட்ஸ்லேயே போடுவோம். உங்கள் வீடியோ ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நிறையா பேர் இருந்தீங்கன்னா வீடியோவாக வரும். ஒரு ஆள் 2 ஆள்னா ஷார்ட்ஸில் வரும். நீங்களும் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நானும் உங்கள் பேர் வரணுன்னா நான் சொல்கிறேன்.
அப்புறம் டைட்டானிக்லாம் நான் தொட்டுட்டேன். அப்புறம் கடலுக்குள்ளே இருந்தேன். அப்புறம் தள்ளக்கான தள்ளி விட்டு ஸ்பேஸை தொட்டேன். அப்புறம் அந்த அக்கா மறைச்சிக்கிட்டாங்க. என்ன சொல்றது? அப்புறம் டைட்டானிக் மேலே ஏதோ இருந்துச்சு, ஒன்றுமே புரியல கைஸ். அப்புறம் நாங்களும் திரும்ப ஒரு வெயிட் என்ன சொல்றது, எங்கள் அம்மாலாம் வெயிட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கடையில் கூட நான் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அந்த கடையில் உட்காந்து என்ன ஒன்றுமே வாங்கல கைஸ். ஆமாம், ஏதோ வீட்டுக்கு வரையில இந்த டீ கிளை வடிகட்டுறோம் அது, அப்புறம் மீன் வாங்கணும் ஃப்ரீயாக கிடச்சிச்சு. நான் ஃபர்ஸ்டாகவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆமாம், நான் ஃபர்ஸ்டாகவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் பார்க்க அவ்வளோக்கே எங்களுக்கு நம்பிக்கையில் செத்துரும் தான் தோணுது கைஸ். ஆமாம் கைஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அக்காவெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அக்கா மேலையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க என்ன தெரியுதுன்னு. அப்போ எங்கள் அம்மா வராங்களா இல்லையா எனக்கு தெரியல, அது நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கைஸ் நானும் என் தம்பியை வாங்கிட்டு அவன்கிட்ட மொபைலை வாங்கிட்டு எப்படா நம்ம இங்கே ரைட் போவோம்னா அக்கா இருக்கா போகலான்ட்டு அப்புறம் எங்கிட்ட எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் மாதிரி. அவன் பைத்தியம் இல்லை கைஸ், சும்மா தான் கைஸ் சொன்னேன், அவன் அறிவாளி தான். அப்புறம் நாங்களும் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே என்னடா கூட்டமாக இருக்குது, நீ இவனும் பொந்துக்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா கேம்ஸ் தான், அதனால அப்படியே அவன் போயிட்டான் ரிப்பீட்டடாக. ஆனால் என்ன கேம்ஸ் ப்ரைஸ் கொடுப்பாங்களா என்னாலும் நம்பிக்கை இல்லை. அதில் வர அங்கே வந்து ஒரு ஸ்பான்ஸ் இருந்துச்சு, அதை தொட்டு பார்த்தா ஸ்ட்ராங்காக விளையாண்டு வந்துட்டாங்க. பலூன் ஷூட்டு எல்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் தான் விளையாடல, நம்ம டேரெக்டாக தலைகளாக தான் குதிப்போங்கிற மாதிரி டேரெக்டாக த்ரில்லான ரைட்ஸ்க்கு தான் கைஸ் போயிட்டோம். சேக்க மொபைல் கொடுக்க. அதுக்கப்புறம் கைஸ் நாங்கள் ரைடுக்கு போகலான்னு வச்சுருந்தோம். எனக்கு லைட்டாக சிரிப்பு வருது கைஸ், ஏன்னா என் தம்பி இங்கே உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. அதான் கைஸ் இந்த இருக்குல்ல கைஸ், அந்த ஸ்பான்ஸ் தான் கைஸ். இருந்தாலும் அந்த அண்ணனுங்க வேலையை போகுது கைஸ் இவங்க என்னால் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கே சித்திட்டு அதை கேமராவில் வீடியோ எடுத்துட்டான். நான் இவன் தான் கைஸ் கீழே இது எக்ஸிபிஷன் கூட பார்க்காம கீழே உட்காடுறாங்க கைஸ். அப்போ சிரிப்பு வருமா வராதா? வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கான்ல அவன் தான் கைஸ். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா இந்த கேம்ஸ் நடக்கிற இடத்துல, போகவே முடியல. அதுக்கப்புறம் இது எப்படியோ அடிச்சு நெரிச்சு போயிட்டு இருந்தோம் கைஸ். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போ மஹி சீக்கிரமா அப்படின்ட்டு கத்திட்டு வெள்ளை சட்டைக்காரன் வந்துட்டா பாருங்க எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான்ல. அப்புறம் இது என்னன்னு பார்த்தா இந்த கேம்ல தான் நான் ஒரு சோப்பு டப்பா வாங்கினேன் 5 வயசுல தூக்கி போட்டு. அதுக்கப்புறம் இங்க பால் போட்டா அந்த நம்பருக்கு என்கிட்ட தான் கைஸ் இருக்கு, என் பியர்ஸ் வச்சிருக்கேன். ஆமா கைஸ், என்னடா சோப்பு டப்பா ஆட்டையை போட்டுருச்சுன்னா அவன் காசு கொடுத்தா கைஸ் வாங்கினா. நான் காசுலாம் கொடுக்கலையே, அவங்களா கொடுத்தாங்க, நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அது விளையாடுறது காசு கட்டணும். ஓ அப்படியா, சரி அப்படி மாற்றிட்டாங்களா. அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் பால் போடுறதுலாம் நமக்கு ஆகவே ஆகாது, போட்டாலும் வெளியே தான் வந்து கைஸ் பவுன்ஸ் ஆகி வெளியே தானே விழுகும். என்ன கைஸ் காசுக்காக தான் கைஸ் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய பஸ்ஸெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நான் வீட்டில் வச்சிருந்தேன், அது எப்படி இந்த மாதிரி செட் பண்ணுறதில்ல நானும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு வந்து வீடு மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க அவங்க ஒரு பேக்கெட்டை பிரித்து. அப்புறம் வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம், வெளியே அப்படியே வந்துட்டோன்ட்டு நான் ஓடி போயிட்டு இருந்தேன். அதனால தான் கேமரா ஷேக் ஆகுது. நான் தான் ஃபஸ்ட்டு ரைட்ஸை பார்ப்பேன்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தா ஜம்பின் இருந்துச்சு கைஸ், எங்களுக்கு பிடிச்ச ஜம்பின்னு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ட்ராகன் ஃப்ளைலாம் இருந்துச்சு. அப்புறம் செம்ம ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஹலோ சொல்லுங்கம்மா. அப்படியா, அது வந்து எங்கள் அம்மா வந்து ஓடாத அப்படின்னாங்க. ஸ்நாக்ஸ் வேணாமாடா? வேணாம். அப்புறம் வந்து இங்கே ராட்டனும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிபிஷனில் ராட்டனும் இல்லைன்னா எப்படி தான் கைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேவே கைஸ். ஆமாம் கைஸ், வெரி ஒர்ஸ்ட். நான் எப்படி சொல்கிறேன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ராட்டன் இல்லாமல் நல்லாவே இல்லை கைஸ். அப்புறம் ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. அதனால தான் நாங்கள் போய் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து கெஸ்ட் மாதிரி தான். கெஸ்டா பெரியப்பா பொண்ணுடா எனக்கு. எங்கள் அக்காவுக்கு வந்து பெரியம்மா பொண்ணா. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு, செல்ஃபி புள்ள அந்த பாட்டு பாடிட்டு இருந்துச்சு கைஸ். அப்புறம் எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் தம்பியை பார்த்தீங்களா எப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, ஆனால் சேட்டை வீட்டில் செம்மையாக செய்வான். இழுத்துட்டு போகிறான் பார்த்தியா எங்கள் அம்மாவை, அந்த ரைடுக்கு கூட்டிகிட்டு போன்ட்டு. அப்புறம் வந்து ஸ்னோ வேர்ல்டில் போகணுமே, செம்ம டிஜேலாம் இருந்துச்சு கைஸ். சோலார் சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு, அதை இன்னும் ரெடி பண்ணலையா கைஸ் இவங்களுக்குலாம்? என்ன கைஸ்
சொல்றதுனே தெரியல. அப்புறம் கோஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு, 3D மூவி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அந்த பலூன் மாதிரி ஜம்ப் பண்ணுறது தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆட்டத்தை நீங்களே பாருங்க கைஸ். நான் இந்த வீடியோவில் நான் சேர்க்க முடியாது கைஸ், சாரி. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வீடியோ எடுக்க வேண்டான்ட்டாங்க. அதனால தான் கைஸ் நாங்கள் விளையாடுறது நாங்கள் விளையாடுறது காமிக்க முடியாதுன்னு நினச்சா கடைசியில் காமிக்க முடியும் கைஸ். ஏன்னா நான் வந்து ஒன்றா சேர்த்துருக்க வீடியோ அது வந்து நான் காமிக்கிறேன். அப்புறம் டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன்னா அவ்வளோ கூட்டம். அப்புறம் என் தங்கச்சி ஆர்வமாக இருந்தாங்க, எப்படா நம்ம போவோம், எப்படா நம்ம ஏறுவோன்ட்டு. என் தம்பியும் இருந்தான். அப்புறம் நானும் அங்கிட்ட இருக்க சுற்றி முற்றி ரைட் சைடாக நம்ம வீடியோ எடுக்கலான்னு சுற்றி முற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த சைட் போட்டின்லாம் இருந்துச்சு கைஸ். அதுவும் வீடியோ எடுக்கலான்னு போகும்போது எவ்வளோடா இப்படி ஒரு ஆளுக்கு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டுட்டு சொன்னாங்களா. ஒரு ஆளுக்கு வந்து 60 rupees தான் கைஸ். அதனால நாங்கள் காசு கொடுத்துட்டு மேலே ஏறுறோம். எப்படின்னு தெரியல, ஆனால் வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் மிக்கி மவுஸ் தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்குது கைஸ். இதுங்க நான் காமிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து காசு கொடுக்க சொன்னாங்களா, அதனால தான் நான் கொடுக்குறதுக்காக இந்த சைடு கேமரா திருப்பியிருப்பேன். அவர் என் தம்பிக்கு தூக்கம் வந்துச்சு அந்த ரைடில் ஏறுறதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு ரைட்லையே கண்ணை முழிச்சு பார்த்தாங்க. அப்புறம் காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் சித்தி வந்து பணம் கொடுக்குறேன், சில்லறை இல்லை, 500 ரூபா கொடுத்து சில்லறை வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காசும் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அது தெரியாமல் கூட நான் போய் எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். நாங்கள் எக்ஸிபிஷன்லேருந்து கிளம்பிட்டோம். நிறையா திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பிலாம் கத்தி வாங்கியிருந்தோம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து விளையாண்ட பிஸியில் வந்து எங்கள் அம்மா வந்து ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்களா, அதனால நாங்கள் விளையாடுறது வீடியோ எடுக்க முடியல கைஸ், சாரி. அதனால நான் நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டில் கார்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். காரும் வந்துருச்சு, அதனால நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் காரில் ஏறிட்டு போயிட்டுருக்க வீட்டுக்கு. அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி திரும்பறதுக்காக லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ரைட் சைடு திரும்பி எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி என் தம்பி பசிக்குதுன்ட்டாங்க. அப்புறம் நான் பசிக்குதுன்னு, அப்புறம் எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லுவோம். ஹோட்டலுக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வியூ பார்த்துட்டு இருங்க வெளியே அப்படின்ட்டு திரும்பினா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் சரி முன்னாடி கார்கிட்டையாவது வைக்கலான்ட்டு கேமராவை அப்படின்ட்டு கார்கிட்ட வச்சுட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் கார்லையே வச்சுட்டு கார் மேலே வந்து இருக்கும்ல கேமரா வந்து செட் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் நானும் கேமரா வச்சுட்டேன். மாட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி ஷேக் ஆகுது, கோச்சிக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி வெளிச்சரும் உங்கள்கிட்ட காமிச்சேன். கொஞ்சம் சரியாக தெரியாது. நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசுங்கலில் இருக்கோம். அட்ரஸ்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கண்காட்சி தாங்க. ஆனால் இந்த கண்காட்சி வந்து ரொம்ப பேடுங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஸ்டார்டிங் வந்து 11 o'clockன்னு போட்டிருந்துச்சு கைஸ். நாங்கள் கரெக்டாக 11 o'clock போனோம். ஆனால் இல்லைங்க 4 o'clock தான் ஓப்பனு, இந்த சரிப்படல இன்னும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் 5 o'clock போனோம். அப்புறம் 4 o'clock போட்டு எதுக்கு திருப்பி வர்றதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலைன்னு, அதனால தான் 5 மணிக்கு போனோம். நாங்கள் போனப்போ தான் கரெக்டாக கேட் திறந்தாங்க போல். அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் வியூ பார்த்துட்டு இருந்தேன், கேமரா வியூ. அப்புறம் அது பக்கத்தில் ஈரோடு பஸ்ஸு போச்சு, கவர்மெண்ட் பஸ், ப்ளூ கலர். உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்குமா இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கல எல்லோ கலர் அது பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேடசுந்தரம் ஆத்துமேடு பைபாஸ் வந்தாச்சு. பைபாஸில் வந்துட்டு சரி கிங்ஸ் பேக்கரிக்கு முன்னாடி நாங்கள் பார்சல் வாங்கிட்டு கிளம்பி சின்ன கடை வீட்டுக்கு வந்து தூங்கிட்டா. அப்புறம் கேமரா ரிவ்யூ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் சப்ரி. நான் வந்து எக்ஸிபிஷன் போயிருந்தேன். அது வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தான் சொல்லுவேன். இது வந்து செம்ம நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. கப்பல் சசை தான் முக்கியமாக அங்கே நிறைய இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ராட்டனோலாம் சுத்தமாகவே இல்லைங்க. அப்புறம் அந்த மிக்கி மவுஸ் ஜம்பின் இருக்குது, அது மிக்கி மவுஸ் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. அது கால்லாம் வலிச்சிச்சு கைஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் வந்து எடிட் பண்ணுற நிறைய இருந்துச்சு. அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்புறம் ட்ராகன் ஒன்று ஸ்வைன் போகும்போது அது. அப்புறம் நாங்கள் இன்னொன்று ஸ்னோ வேர்ல்டுக்கு போனோம். ஐஸ் கட்டிலாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டோம். அப்புறம் முக்கியமாக அந்த ஆன்ட்டியை மறக்கவே முடியாது. ஃப்ரீயாக கொடுத்தாங்கள சாக்லேட்டு, அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் என் தம்பி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அவன் வந்து டைம்ஸ் ஃபார் ஸ்ரீஹரின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அப்புறம் என் தங்கச்சி வந்து மஹிஸ்ரீ 1010ன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கு. அதையும் நீங்கள் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மாதிரி என் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வேறு என்ன ரிவ்யூ சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் கியூட் சப்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்த உடனே லைக் பண்ணிட்டு நிறைய